திரு ஸ்ரீனிவாசன், இவ்வளவு நெருக்கடி, ஆளுநர் மூலமாக நெருக்கடி, அமலாக்கத்துறை, சிபிஐ போன்ற மத்திய புலனாய்வு ஏஜென்சிகள், விசாரணை அமைப்புகள் மூலமாக நெருக்கடி, அதன் மூலமாக தான் பாஜக டெல்லியில் இந்த வெற்றியை சாத்தியப்படுத்தியதுன்ற விமர்சனத்திற்கு பதில்? இல்ல, அந்த நெருக்கடி கொடுத்ததற்கான காரணம் அவங்க மேல ஊழல் அவங்க செஞ்சிருக்காங்க தான், ஊழல் குற்றச்சாட்டு அவங்க மேல இருக்கிறது தான். இப்ப கூட நிறைய முறை பெயில் மறுக்கப்பட்டு பல தேர்தல் காரணமா காண்பிக்கப்பட்டு தான் அவங்க அரவிந்த் கெஜ்ரிவாலால பெயில் வாங்க முடிஞ்சது. அதனால நீதிமன்றம் அந்த ஊழல் குற்றச்சாட்டுல பிரைமா ஃபேசியா இருக்குன்றதுனாலதான் அத்தனை முறை அவங்க பெயில் மறுத்தாங்க. அவங்க நீண்ட காலம் சிறையில் இருக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது. நீங்க அரவிந்த் கெஜ்ரிவாலோட ஜெனிசிஸ் பார்க்கணும். இந்த இந்தியா அகைன்ஸ்ட் கரப்ஷன் அப்படிங்கிற அந்த ஒரு பவர்ஃபுல் கேப்ஷன் வச்சுதான் அவருடைய அரசியல் என்ட்ரியே பண்ணார். கிட்டத்தட்ட அதுக்கு அண்ணா ஹசாரே மாதிரி அகில இந்திய அளவில் புகழ்பெற்ற மிகப்பெரிய சமூக சேவர்களுடைய பெயரெல்லாம் பயன்படுத்திக்கிட்டார். எங்க பார்த்தாலும் காங்கிரஸ் ஆட்சியில 2014 முன்னால ஊழல் இருந்தது, எல்லாத்திலையும் கரப்ஷன் இருந்தது. அப்போ அதை எதிர்த்து ஒரு பெரிய மக்கள் இயக்கம் நடத்துறதுல தான் அதை பயன்படுத்தி கொண்டு அதுல கெஜ்ரிவால் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொண்டார், முதன்மைப்படுத்திக் கொண்டார் தான் பார்க்கிறோம். பின்னால இவர்கிட்ட இருந்து ஒரு டிஸ்டன்ஸ் பண்ணிக்கிட்டார் அண்ணா ஹசாரே. அதை அரசியல் ரீதியாக பயன்படுத்தி கொண்டு வந்தார் கெஜ்ரிவால். கெஜ்ரிவாலுடைய உண்மையான முகம் இப்ப டெல்லி மக்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது. பிரியன் சார் கரெக்டா தான் சொன்னாங்க. முதல் 5 ஆண்டு காலம் அவர் ஏதோ மேனேஜ் பண்ணார், தன்னுடைய சுயரூபம் தெரியாம அவரால் மேனேஜ் பண்ண முடிஞ்சது. 2வது 5 ஆண்டு காலத்தில் அதுவும் அவரால் முடியவில்லை என்றுதான் நாம் பார்க்க வேண்டும். சிஎம் பங்களா தான் கட்டினாங்க, தான் சொந்த பங்களா இல்ல, மக்கள் வரிப்பணத்துல தானே. யார் சிஎம் இருந்தா என்ன, மக்கள் வரிப்பணத்துல மிகப்பெரிய ஆடம்பர வாழ்வதற்கான பங்களா தானே அந்த பங்களா. அதை இன்னைக்கு மக்கள் பாக்குறப்ப கொதிச்சு போறாங்கல்ல. நான் சென்ற முறை டெல்லி போறப்போ ஒரு ஆட்டோ ஓட்டுநர் சொன்னாரு, கெஜ்ரிவால் பையில ஒரு சின்ன பேனா வச்சிருப்பாருங்க, அந்த பேனா ஒண்ணுதான் எளிமையின் அடையாளமா இருக்கும், ரொம்ப விலை குறைந்த சாதாரண பேனா வச்சிருப்பாரு, அதை தாண்டி எல்லாமே அவர் காஸ்ட்லி தான், அவர் ஆம் ஆத்மி எல்லாம் இல்ல, படா ஆத்மி தான், அப்படி அவரு கிண்டலாக சொன்னார். ஒரு சாதாரண ஆட்டோ ஓட்டுநர்கிட்ட இருந்த அந்த உணர்வே எங்களுக்கு புரிய வைத்தது, நிச்சயம் டெல்லியில இந்த தடவை அவர் தோத்துருவார்னு சொல்லி. இன்னும் கொஞ்சம் மைக்ரோ லெவல்ல போகணும்னு வச்சுங்க, ஒரு யமுனா சென்ட்ரிக் பாலிடிக்ஸ் டெல்லி தேர்தலில் வெற்றி பெற்றிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உத்தரப்பிரதேச பார்டரை தொடர இடங்கள்லையும், எங்கிட்ட ஹரியானா பார்டர் அந்த யமுனா நதி தொடர இடங்கள்லையும் மிகப்பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு. இந்த யமுனை ஆற்றை தூய்மையாக வைத்திருப்பதற்கு கெஜ்ரிவால் என்ன செய்தார் அப்படின்னு யோகி ஆதித்யநாத் அவர்கள் கேட்ட கேள்வி மக்கள்கிட்ட வேலை செஞ்சிருக்கு. ஏன்னா நீங்க அந்த டெல்லியில இருந்து அந்த எண்ட்ல இருக்கக்கூடிய இடம் கிழக்கு பகுதியில ஓக்லா அப்படிங்கிற ஒரு சிட்டி, அதுக்கு பக்கத்துல நொய்டா வருது. ஒரே யமுனை ஆறு நொய்டால எப்படி இருக்கு, ஓக்லால எப்படி இருக்குன்றத ஊடகங்கள்லாம் படம் பிடித்து காண்பித்தன. யோகி ஆதித்யநாத் அவர்கள் அதை பேசினார். உத்தரப்பிரதேசல எப்படி இருக்கு யமுனை, டெல்லியில எப்படி வச்சிருக்கிறார் கெஜ்ரிவால் சொல்லி. அப்போ அந்த மக்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை. ஆற்று நீர் என்பது ஒரு அன்றாட வாழ்வாதாரம். அதுல எந்த விதமான ஒரு சுத்தப்படுத்தியோ தரமான ஒரு குடிநீர் கூட வழங்க முடியல. அந்த அளவுக்கு மிசரபிளி கெஜ்ரிவால் ஃபெயில்டு. இலவசங்களை வச்சுதான் ஓட்டிக்கிட்டு இருந்தாரே தவிர ஃபெயில் ஆயினாரு. மதுபான கொள்கையில பெரிய ஸ்குரூட்டினி, இடி எல்லாம் எதுவுமே வேண்டியில்லைங்க. ஒரு 10th ஸ்டாண்டர்ட் அரித்மேட்டிக்ஸ் படிக்கிற பையனை அந்த மதுபான கொள்கையில எப்படி டாக்ஸ் போட்டாரு கெஜ்ரிவால்னு பார்த்தா, இதுக்கு பின்னால் ரொம்ப பெரிய ஃப்ராடு பண்ணிருக்காருன்னு ஒரு 15 வயசு பையன் சொல்லிடுவான். எல்லாத்தையுமே அந்த உற்பத்தியாளர்களுக்கு வரி சலுகை பண்ணிட்டு அதனுடைய பெரும் பங்கு கமிஷனை அவர் எடுத்துக்கொண்டு அரசாங்க கஜானாக்கு லாபத்தை குறைத்தார் கெஜ்ரிவால் என்பதுதான் குற்றச்சாட்டு. கடைசி கன்சியூமருக்கு, அந்த மது அருந்துகிற கன்சியூமருக்கு எந்த பெனிஃபிட் இல்ல. இந்த குற்றச்சாட்டு எல்லாத்தையும் கல்லா கட்டுறதுக்கு தான் அது உதவுச்சு. அது கெஜ்ரிவால் ரொம்ப பெரிய எதிர் விளைவுகளை கொடுத்திருக்கு. இன்னைக்கு கெஜ்ரிவால் கார்த்திகேயன் முடிச்சிருந்தேன் நான் இந்த தேர்தலில் கெஜ்ரிவால் முடிச்சிடறேன் சார். கெஜ்ரிவால் அம்பலப்பட்டு போனார்ன்றதான் பிஜேபியுடைய குற்றச்சாட்டு. இல்ல, கெஜ்ரிவால் இப்படிலாம் செஞ்சுட்டாரு, ஆம் ஆத்மி தலைவர்கள் இப்படிலாம் பண்ணிட்டாங்கன்னு பாஜகவுடைய செய்தி தொடர்பாளர்கள் ஊடகங்கள்ல பேசுறீங்க, இடி பேசுது, ஆதாரங்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு அந்த குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டு மாத கணக்கில் ஆண்டு கணக்கில் அந்த தலைவர்களை சிறையில் அடைக்காம நீதிமன்ற தீர்ப்பு பெற்று கொடுத்திருந்தா இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே உண்மை, எலெக்ஷனுக்கு முன்பாக கொண்டு வந்திருந்தா சரியா இருந்திருக்குமோ? அப்ப நாங்க இப்படிதான் பிரச்சாரம் பண்ணணும். பிஜேபியில இருந்து இடி கெஜ்ரிவால் மேல குற்றச்சாட்டு பண்ணிருக்காங்க. ஆனா கெஜ்ரிவால் ரொம்ப நியாயமானவருங்க, ரொம்ப நேர்மையானவருங்க. இதுவரைக்கும் நீதிமன்றம் அவர் மேல எந்த தீர்ப்பும் சொல்லாதனால நீங்க இந்த முறை அவருக்கே ஓட்டு போட்டுருங்க. இப்படி ஒரு நேர்மை மகா புருஷரை இந்திய அரசியல் பார்த்தது இல்லைங்க. பிஜேபியில இருந்து நாங்க எதுவுமே பேச மாட்டோம் அப்படின்னு சொல்லி வேணா பிரச்சாரம் பண்ணிருக்கலாம். இன்னும் அந்த அளவுக்கு இந்திய ஜனநாயகம் முதிர்ச்சி பெறல கார்த்திகேயன்.
அதனால அக்யூஸ்ட்னாலே அதை தேர்தலில் எதிர்க்கட்சிகள் பயன்படுத்திக்குவாங்க. இந்த இடத்துல கெஜ்ரிவால் இல்லாம ஒரு பிஜேபி சிஎம் இருந்திருக்கட்டும், இதே ஊடகங்கள் என்ன பேசியிருக்கோம், பிரியன் சார் மாதிரி விமர்சகர்கள் என்ன பேசியிருப்பாங்க, குற்றவாளிகள் தூக்கு தண்டனை போட்டுக்க மாட்டாங்க பிஜேபி ஆட்சி பண்ணா. இந்த இடி, இந்த சிபிஐ, இந்த ஸ்பெஷல் டாஸ்க் போர்ஸ் எல்லாம் குஜராத்ல நரேந்திர மோடி அவர்களை என்ன பாடுபடுத்துறாங்க தெரியுமா உங்களுக்கு? அவரை சிஎம் அந்த மாநிலத்தில் ஆட்சியே பண்ண முடியாத அளவுக்கு எவ்வளவு நெருக்கடி கொடுத்தாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? இல்ல பிஎம்எல்ஏ சட்டம் வந்து நீங்க வந்த பிறகு தானே கொண்டு வரப்பட்டது. அவங்க சுதந்திரமா செயல்பட அனுமதிக்கிற அரசாங்கம் இந்த அரசாங்கம். நீங்க சொன்ன மாதிரி இதே 2G கேஸ்ல கீழமை நீதிமன்றத்தில் ராஜா அவர்கள் நிரபராதின்னு சொல்லி அவர் அக்யூட்டா இருக்காரு. இப்ப அப்பீல்ல தான் போயிட்டு இருக்கு. அப்ப அந்த அளவுக்கு நாங்க நீதிமன்ற நடவடிக்கையில தலையிடாதனால தானே இதெல்லாம் நடக்குது. அப்ப கெஜ்ரிவால் நீதிமன்றத்துக்கு பதில் சொல்லி ஆகணும், சட்டத்தை அவர் சந்தித்தாகணும், சட்ட போராட்டம் நடத்தி ஆகணும். அது வரைக்கும் அவர் குற்றம் சாட்டப்பட்டவர் தான். அதை மக்கள்கிட்ட சொல்ற உரிமை எங்களுக்கு இருக்கு. மக்கள் அன்றாட வாழ்க்கையை பாக்குறாங்க, கெஜ்ரிவால் எப்படிப்பட்டவர் என்பது அவங்க பாக்குறாங்க. நம்ம யாரும் அதுக்கு டெஸ்டிமோனியல்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. They know Kejriwal better than the other state people.